ஐயா சொன்ன மாதிரி பொய் பேசி வாங்காத, பயமுறுத்தி வாங்காத, ஏமாற்றி தர்மப்படாது. அவங்க மனம் வந்து கொடுத்ததை இன்ன வரைக்கும் சமையல் பண்ணி செம்பாக்கம், சிறுகுன்றம், திருப்பூர் 3 ஆஸ்பத்திரிக்கு 20 வருஷமாக அன்னதானம் அணைச்சி நார்மல் டெலிவரி. இதுக்கு உங்களுக்கு பொருளாதார உதவிட எப்படி? இறைவன் யார்கிட்ட கையேந்தாரு, நான் ஏன் இருந்தேன், அது வரும். பெருமானை பார்த்து கொடுக்குறார். யார்கிட்டையும் இன்ன வரைக்கும் 27 வருஷம் ஆச்சு. பில் புக்கோ வசதியோ யாருக்கிட்ட கட்டாயப்படுத்தி ஏமாற்றி பொய் பேசி வாங்கினதே கிடையாது. எல்லாரும் அவங்க மனம் வந்து கொடுக்கணும். உங்களை பார்த்துட்டு போய் நிறைய அவங்களோட லைஃப்பில் சேஞ்ச் ஆன மாதிரி மக்கள், அதில் ஏதாவது 1-2 உதாரணம் சொல்ல முடியுமா ஐயா? மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நல்லா இருக்கிறாங்க. அது வீட்டாண்டியே பண்ணேன். ஆமாம், பிளட் கேன்சர் க்யூர் ஆச்சு, அது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ சில பேர் நோய் வாய்ப்பட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. குடும்பம் தூக்கு போட்டு சாப்பிட்றதுனாங்க, கயிறு கூட வாங்கி அனுப்பிட்டாங்க. அவங்கள இன்றைக்கி ஒரு நிலை நிற்க வச்சு மனிதனாக வாழ வைக்கிறேன். அது மாதிரி ஆண்டாயம் பொண்டாட்டி பிரிஞ்சு இருந்தாங்க. அவர் வேறு மாதிரி இருந்தார். அவங்கள ஒன்றா இணைச்சி இன்றைக்கி ஒரு குடும்பமாக ஆக்கியிருக்கிறேன். ஏன்னா ஐயானுக்கு வந்து கும்பிட்றாங்க. இது இல்லாத கேரளாவில் இப்போ தான் ஒரு நிறைய நண்பர், அவங்க அப்பா டாக்டரு, அவங்க தங்கச்சி டாக்டரு, அந்த அம்மாவும் சித்தா, இவ்வளோ இருந்து அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கல. கேரளாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் பேர் வந்து அஜாசாமின்னு அவங்க வச்சுருக்கணும். ஆமாம், இந்த குட்டிக்கு கொஞ்சம் குறைவாயிட்டு இருக்குது சாமி, நீங்கள் நம்பர் ஜோதிச்சோன்னு அப்படி மலையாளத்தில் பேசுகிறேன். சரின்ட்டு அங்கே தீர்த்தம் வச்சேன். தீர்த்தம் வச்சு தியானம் பண்ணேன். தீர்த்தம் தண்ணி தீர்த்தமாக்கலாம், தீர்த்தம் மருந்தாக்கலாம் கொடுத்து 3 ட்ராப்பு கொடுத்து தன்னை இது பண்ணி கொடுத்தேன். அப்புறம் மறுநாள் 12 மணிக்கு கேட்டேன், குறைவாயிட்டு சாமி, வள்ளியை குறைவாயிட்டு. ஆனால் மறுநாள் அவங்களுக்கு ஓனா பண்ணிக்க அந்த விழாவும் நிறுத்திட்டாங்க. இந்த பையன் நல்லா இருக்கிறதோ அந்த விழாவை நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. குழந்தைக்கு ஜாதகமே பிறகாது, தூக்கி போயா தூக்கி போட்டாங்க. என் அட்ரஸு கேட்டு அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே தீர்த்தம் வாங்கி, அங்கே இங்கே 10 நாள் தீர்த்தம் வாங்கினா மீதி நாள் கொரியர் சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. கொஞ்ச நாள் பணம் அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களுடைய அன்றாட இது என்ன ஐயா? காலையில் எழுந்திருந்து நைட்டு எழுந்திரிது, நீங்கள் தான் எப்போதுமே எழுந்து தானே இருக்கீங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுடைய பணிகள் என்ன ஐயா?